பாய் பாய் எங்க தெருவில் எல்லாருக்கும் அந்த எஸ்ஐஆர் ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாய். என் ஓட்டு மட்டும் வரலன்ட்டாங்க. எதுவும் சதிகிதி பண்றாங்களோ? எஸ்ஐஆர் ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதுக்கு ஒண்ணு நாள் இருக்குடா. இன்னும் நாள் இருக்குதா? என்ன பாய் உலகம் தெரியாம இருக்க? நீ எல்லாம் என்னத்த ஃபார்ம் ஃபில் பண்றியோ? டேய் இப்ப என்னதான்டா சொல்ல வர? அதாவது வாழ்க வதந்திகள் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்ல இப்பதான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு லிங்க் கொடுத்துட்டு இந்த லிங்க்ல போய் உங்க ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி அதுலயே காட்டிடும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் பார்த்தா என் ஓட்டே வரல பாய். அதோடதான் இதை இன்னும் 11 குரூப்புக்கு ஷேர் அடிச்சிட்டேன். அந்த லிங்கை நானும் பார்த்தேன். அது என்னன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய voters.eci.com. அதுதான். அது உள்ள போனோம்னா நம்ம எபிக் நம்பர் போட்டோம்னா நம்மளுடைய ஃபார்ம் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அதாவது நம்ம பிஎல்ஓ கையில நம்மளோட ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோமா, அந்த ஃபார்ம் பிஎல்ஓ அங்க சப்மிட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அது உள்ள நம்ம எபிக் நம்பர் போட்டோம்னா நம்ம ஃபார்ம் வந்து பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டார் அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஹஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஒருவேளை பிஎல்ஓ வந்து அவருக்கு நிறைய ஃபார்ம் இருக்கு, வேலையில இன்னும் அவர் சப்மிட் பண்ணல அப்படின்னா இன்னும் உங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணப்படல, நீங்க வேணா ஆன்லைன்ல சப்மிட் பண்றீங்களா அப்படிங்கிறது கேட்கும். அதனால இந்த சப்மிட்டட் அப்படின்னு வருதுல, அது நம்மளுடைய ஃபார்ம் சப்மிட் ஆயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தமே தவிர நம்மளுடைய ஃபார்ம் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. டிசம்பர் 9 டிராஃப்ட் வெளியிடுவாங்க பாரு, அதுல நம்மளுடைய பெயர் இருந்தாதான் இந்த தேர்தலில் நம்மளால ஓட்டே போட முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்கன்னா போய் செக் பண்ணி பாக்குறாங்க, யுவர் ஃபார்ம் சப்மிட்டட் வந்தோன்னே எனக்கு ஓட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அலட்சியமா இருக்கிறாங்க. இப்படி யாருமே அலட்சியமா இருந்துட வேணாம். வரக்கூடிய 9 எலெக்ஷன் கமிஷன் சார்பில் நம்மளோட டிராஃப்ட் வெளியிடுவாங்க. நம்மளாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, இதுல நம்மளுடைய ப்ரூஃப், நம்மளுடைய பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா அந்த டிராஃப்ட்ல நம்மளுடைய பெயர் வரும். அதனால டிசம்பர் 9 நம்ம மறக்காம அந்த டிராஃப்ட்ல நம்மளுடைய பெயர் செக் பண்ணணும். அந்த டிராஃப்ட்ல நம்மளுடைய பெயர் இருந்தா மட்டும்தான் நம்மளால வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட முடியும். அதனால இப்போ வந்து இந்த யுவர் ஃபார்ம் சப்மிட்டட்ன்றத பார்த்துட்டு எனக்கு ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாருமே அலட்சியமா இருந்துட வேணாம். அதனால திரும்ப ஒரு தடவை சொல்றேன், வரக்கூடிய டிசம்பர் 9 ஒவ்வொருத்தரும் இந்த டிராஃப்ட்டை போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல நம்மளுடைய பெயர் இருக்கா, நம்மளுடைய அக்கம் பக்கம் வீட்டு எல்லாருடைய பெயர் அதுல வந்துருச்சான்னு சொல்லி நம்ம உறுதி செய்ய வேண்டியது முக்கியம். அந்த டிராஃப்ட்ல நம்மளுடைய பெயர் இருந்தா மட்டும்தான் நம்மளால வாக்களிக்க முடியும். அப்பதான் இந்த மாதிரியான வாக்கு பறிப்புகளை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா வரக்கூடிய தேர்தல், இந்த எஸ்ஐஆர் மூலியமா வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது இது வெறும் வாக்குறுதியை உறுதி செய்யறது இல்ல, இது நம்மளுடைய குடியுரிமை உறுதி செய்யக்கூடிய தேர்தல்.